நல்ல கவனிங்க பார்க்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல. பல நேரத்துல நீங்க நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, நல்லா ஆராதிப்பீங்க, சபைக்கு வருவீங்க. ஆனா சில நேரத்துல சத்துரு உங்க இருதயத்தை என்ன பண்ணிடுவானா, கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி போய் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லிச்சு அதை விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லாத சில காரியத்தை கர்த்தருடைய வார்த்தையோடு இணைத்து செயல்படுவ நீங்க முயற்சி செய்வீங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் முட்டாள்தனம். அதுக்கு பேர் என்ன தனம்? அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஞானம் உனக்கு வேணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஞானம் உனக்கு வேணும். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதை செயல்படுத்தக்கூடிய ஞானம் இந்த நாள்ல இருக்கும் என்று சொன்னா நான் நிச்சயமா சொல்கிறேன், வரப்போகிற எழுப்புதல் தீவிரமாய் வரும். வரப்போகிற மாற்றம் நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல, ஒரு பெரிய மாற்றம். கர்த்தர் இன்றைக்கு அதை அடையாளப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப இருக்கிற நீங்க என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஞானத்துக்கு பாத்திரவானாக அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்து, ஏன் இருதயத்தில் வெளிப்படுகிறதெல்லாம் இல்ல, அவர் என்ன சொன்னாரோ அவைகளை மாத்திரம் செய்து முடிக்கிற எழும்பி பிரகாசி சந்ததியாக ஒவ்வொருவரும் மாறணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமை படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.